நியாயத்தோடும் ஞானத்தோடும் செயல்படும் உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளும் நிறைய பிரச்சனைகளும் அதுக்கு தாங்களே காரணம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். அன்னைக்கே முடிக்கிற விஷயத்த அதை நீண்டுக்கிட்டே போகிற மாதிரி ஆயிடும். அது மாதிரி சூழலில் சிக்காமல் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காரணம், பிறரை செய்வ தவறுகளை நீங்கள் பார்க்காதீங்க. நம்மள்ட்ட இருக்கிற தவறை மட்டும் திருத்திக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். ஏனென்றால் அது சுக்கிரனுடைய வீடு, மூலத்துரியான வீடு. அப்படி இருந்தாலும் கூட இந்த சூரிய பகவானை மையமாக கணக்கு சொல்வதால் அந்த சூரியன் இந்த இடத்துக்கு பாதகாதிபதி. ஆகையினால் அந்த 11 கூடையவர், சரராசிக்கு 11 கூடையவர், அதுவும் அவர் காற்று ராசியில் சென்று கொண்டு இருக்கக்கூடியது. உங்களோட மனம் படுத்திருப்பீங்க, தூக்கம் வராது. தூங்கணும்னு நினைப்பீங்க, உங்களை மறந்து தூங்குவீங்க, செய்கிற வேலையை விட்டுடுவீங்க. ஐயோ நான் அசந்து தூங்கிட்டேனேன்னு தூங்குனாலும் வேதனைப்படுவீங்க, தூங்கலைன்னாலும் வேதனைப்படுவீங்க.